அனைவருக்கும் வணக்கம். துளி துளியாய் நலம் பெறுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகவும் பழமையான, அதே சமயம் பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு பானத்தை பற்றி தான். இது வெறும் பானம் மட்டும் இல்லைங்க, நோய்களை விரட்டி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு கவசம்னே சொல்லலாம். இந்த பானத்தை தொடர்ந்து குடிக்கிறது மூலிமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அடிக்கடி ஏற்படுற சளி, இருமல், காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் நீங்குங்க. நெஞ்சு சளி, ஆஸ்துமா, சைனஸ் போன்ற சுவாச பாதை பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்துங்க. ஜீரண சக்தியை தூண்டி செரிமான மண்டலத்தை சீராக்கும். உடல் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்குங்க. தேவையற்ற உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க டீ அல்லது காஃபிக்கு பதிலாக இந்த பானத்தை குடிக்கலாங்க. இந்த பானம் தயாரிக்கிறதுக்கு 500 ml தண்ணீர் எடுத்து, அந்த தண்ணீர் நல்லா கொதிக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த பொடியை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் வடிகட்டி குடிக்கலாங்க. இதோட செலவு ரொம்ப ரொம்ப கம்மிங்க, ஆனால் பலன் ரொம்பவுமே அதிகம்தாங்க. அது என்ன பானம்னு பார்க்கலாங்களாங்க. திரிகடுகம் பொடி. இந்த திரிகடுகம் பொடி செய்கிறதுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி 3 சம அளவு எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கணுங்க. காய வச்சு பொடி பண்ணி ஒரு நல்ல காற்று புகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணுங்க. நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து இதை பயன்படுத்திக்கலாம். இது திப்பிலி, இதில் நம்ம சேர்த்துருக்கிற திப்பிலியோட காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அல்சர் இருக்கிறவங்க குறைவான அளவு எடுத்துக்கணுங்க. 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பானத்தை குடிக்கலாங்க. இந்த பானத்தில் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் குடிக்கணுங்க. டெய்லியும் 2 வேளை எடுத்துக்கலாம். எடுக்கிறப்போ நம்ம உடம்பில் ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி சளி, இருமல் குணமாகி ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வீட்டிலேயே தயார் செய்யக்கூடிய இந்த இயற்கை பானத்தை நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒரு அடி இது. நன்றி, வணக்கம்.